வெல்கம் டு சாரதா சமையல். நமஸ்காரம். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது, இந்த மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி வருது. வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அன்னைக்கு விரதம் இருக்கணும், உபவாசம் இருந்து கோவிலுக்கு போயிட்டு சொர்க்கவாசல் வழியாக நம்ம வரணும் அப்படின்னு நினச்சிப்போம். ஸோ நம்ம மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம இதை மாதிரி விரதம் உபவாசம் அதெல்லாம் இருக்கணும். இதில் ஏகாதசி விரதம் ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும், எல்லாருக்கும் மாதத்தில் 2 ஏகாதசி வரும். அதில் முக்கியமாக மார்கழி மாதம் வர ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த மார்கழி மாதம், அதாவது தட்சிணாயனத்தில் வர்ற அந்த ஏகாதசி தேவர்களுக்கு விடியற்கால இது. இப்போ மகாவிஷ்ணு நித்ரையிலேருந்து எழுந்துக்கிறாரு. அதனால அது ரொம்ப விசேஷம். நம்மளுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அது வர்றதுனால அந்த ஏகாதசி ரொம்ப விசேஷம். நம்ம மோக்ஷ ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம், வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம், முக்கோட்ட ஏகாதசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அன்னைக்கு 33 கோடி தேவர்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணுறதுக்காக பரமபதத்துக்கு வருவாங்க. அன்னைக்கு அவங்களுக்காக அந்த பரமபத வாசல் திறக்கிற நாள் இது. ஜென்ரலாக எல்லாருமே மரணமானது எல்லாருக்குமே வர்றது தான். அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் ஏகாதசி அன்னைக்கு மரணிச்சா அவங்க நேராக சொர்க்கத்துக்கு போவாங்க, பரமனுடைய பாதத்தை போய் அடைவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இந்த வைகுண்ட ஏகாதசி எல்லா கோவிலும், எஸ்பெஷலி இது வைணவ திருத்தலங்கள், இது திவ்ய தேசங்கள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. அன்னைக்கு நிறைய கோவிலில் சொர்க்கவாசல் இருக்கும். பெரிய பெரிய கோவில் எல்லாம் இருக்கும். சின்ன சின்ன கோவிலில் அதுக்குன்னு ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணுவாங்க இந்த ஏகாதசிக்காக. இந்த பெரிய பெரிய கோவில், நம்ம ஸ்ரீரங்கம், திருவள்ளிக்கேணி, அது மாதிரி இடத்துலலாம் சொர்க்கவாசல் அந்த கதவு இருக்கும். மீதி நாளெல்லாம் மூடியிருப்பாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும் அது திறந்து, அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் திறந்துருப்பாங்க. எல்லோரும் அது வழியாக போகிறதுக்காக. ஏன்னா நம்மளோட நம்பிக்கை, அந்த சொர்க்கவாசல் வழியாக நம்ம பாஸ் பண்ணி நம்ம போனோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் எல்லாருமே அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க ஃபுல் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு பொழுது சாப்பிட்டுட்டு காத்தாலேருந்து குளிச்சுட்டு முக்கியமாக கோவிலுக்கு போய் சொர்க்கவாசல் வழியாக அதுக்கப்புறம் தான் மீதி எல்லா வேலையுமே பண்ணுவாங்க. ஜென்ரலாக எல்லாருமே அன்னைக்கு வீட்லேயே பூஜையும் பண்ணிக்கலாம், நிறைய பாராயணம் பண்ணலாம். அது திவ்ய பிரபந்தம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் எல்லாத்தையுமே சொல்லி பூஜை பண்ணலாம். விரதம் இருக்கிறவங்க ஒன்றுமே சாப்பிட, உபவாசம் ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களும் இருக்கலாம். அப்படி முடியாதவங்க ஒரு வேளை சாப்பிட்டுட்டும் இருக்கலாம். ராத்திரி நம்ம முழிச்சுட்டு இருக்கணும் அப்படின்றது ஒரு பద్ధதி இருக்குது. முடிஞ்சவங்க முழிச்சுட்டு இருக்கலாம். அது மாதிரி நாங்களாம் சின்னவங்களாக இருக்கும்போது ராத்திரி தூங்க மாட்டோம். எல்லோரும் சின்ன பசங்க எல்லோரும் சேர்ந்து நிறைய இது பரமபதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் இருக்கும். அதில் எங்கள் வீட்டில் கூட இருந்தது, இப்போ எங்கே தெரியல, நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல, உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு. அது எல்லோரும் பசங்கள்லாம் விளையாடுவாங்க. ஈவன் பெரியவங்களுக்கு கூட அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா இந்த பாம்புலெல்லாம் இறங்காமல் ஏணியில் ஏறி பரமபதத்துக்கு போய் சீக்கிரம் போய் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம பரமபதம் அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அது ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் அது அன்னைக்கு நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற நாள். அது 12 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோயிலெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லுவோம். 108 திவ்ய தேசம் இருக்குது. அதில் 106 தான் நம்ம பார்க்க முடியும். 106ல் 105 நம்ம தேசத்தில் இந்தியாவில் இருக்குது. ஒன்று நேபாளில் இருக்குது, முக்திநாத் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று பார்க்கடல், எல்லாருக்குமே தெரியும். அமிர்தத்தை பார்க்கடலில் கடையும் போது தான் அமிர்தம் கிடைக்கிறது. மகாலட்சுமி ஸ்ரீதேவியில் கூட அதுலேருந்து தான் கிடைக்கிறாங்க. அது 107. 108 மகாவிஷ்ணு எப்போவுமே வாசஸ்தலமாக இருக்கிறது பரமபதம். ஸோ அது 108. இந்த 107, 108 நம்மளால் தரிசிக்க முடியாது. நம்ம இந்த பூமியில் இருக்கும்போது நம்ம பண்ணுற பூஜை புனஸ்காரங்கள், நம்ம பண்ணுற புண்ணியம், இந்த மாதிரி விரதம் இருந்து சுவாமிக்கிட்ட உபவாசம் இருந்து சுவாமியோட அருள் நம்மக்கிட்ட கிடைக்கிறது. இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஸ்வர்க்கத்துக்கோ இல்லாட்டி பரமபதம் போகிறோமோ அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது. ஜென்ரலாகவே எல்லாருக்குமே தெரியும்.
நம்மளோட பாவ புண்ணிய கணக்கெல்லாம் சித்திரகுப்தர் எழுதி வச்சிருப்பார் அப்படின்னாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் செய்யணும், நம்மளால் முடிஞ்ச நல்லதை செய்யலாம். ஸோ நிறைய கோவிலுக்கு போயிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டின்னு வந்தாவே போகிறோம், நம்மளுக்கு நல்ல கதி கிடைக்கும். நாங்கள் லாஸ்ட் இயர் ஹைதராபாத் போயிருந்தோம். அங்கே ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டின்னு இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெரிய ராமானுஜர் ஸ்டாச்சு அது ஹைதராபாத் கிட்ட முச்சந்தலா என்ற இடத்துல இருக்குது. நாங்கள் அங்கே போயிருந்தோம். அந்த இடத்துக்கு அங்கே 108 திவ்ய தேசங்கள் இருந்தது. சின்னதாக எல்லா திவ்ய தேசமும் அங்கே கட்டியிருந்தாங்க. நாங்கள் போய் டிக்கெட் வாங்கிட்டு எல்லா திவ்ய தேசத்தையும் பார்த்துட்டே போனோம். ஒவ்வொரு இடத்துல அங்கே இருக்கிறவங்க பிரசாதம் கொடுத்தாங்க. துளசி, தீர்த்தம், ஒரு இடத்துல எண்ணெய், கல்கண்டு, அந்த மாதிரி பிரசாதம் கொடுத்தாங்க. நாங்கள் 107 முடிச்சுட்டு கடைசி 108 பரமபதம் அப்படின்றது அங்கே யாருமே இல்லை. அதனால் அங்கே பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு. என்னென்னா அங்கே மகாவிஷ்ணு, யூஸ்வலாக நம்ம இங்கெல்லாம் பூதேவி, ஸ்ரீதேவி மட்டும்தான் நம்மளுக்கு பார்த்து பழக்கம். அங்கே 3 தேவியர்கள் இருந்ததுனால யார் அப்படின்னு தெரியாமல் சரி கொஞ்சம் நேரம் யோசிச்சோம், யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு ஜென்ரல் நம்ம போன உடனே கண்ணை மூடிட்டு தான் நம்ம வேண்டிப்போம். ஈவன் கற்பூரார்த்தி பண்ணும்போது கூட நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணை சுவாமியை தான் நினச்சிக்குமே தவிர கற்பூரார்த்தி நம்ம மோஸ்ட்லி நம்ம மிஸ் பண்ணுவோம். நான் அதே மாதிரி அங்கே போனவுடனே பரமபதம் அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு முக்கியமாக ஞாபகம் வந்தது. பரமபதம்னா நம்மளுக்கு வைகுண்ட ஏகாதசி தான் ஞாபகம் வரும். எனக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்ன, எனக்கு எவ்ரி இயர் நான் நினச்சிக்கிறேன். எதுக்குன்னா எங்கள் அம்மா வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி தான் அவங்க மரணிச்சாங்க. அவங்க சுமங்கலியாகவும் போனாங்க. அதனால் அந்த பரமபதத்தை அந்த இதை பார்த்தோன்னே வைகுண்ட ஏகாதசியும் எங்கள் அம்மாவோட ஞாபகமும் வந்தது. ஜென்ரலாக நான் போகும்போது கூட எல்லா இடத்துலையும் வேண்டிக்கிறதுனா நல்ல ஆரோக்கியம், நம்மளோட இறுதி நாட்கள் நல்லபடியாக இருக்கணும், மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு தான் நினச்சிப்பேன் நான். அதே மாதிரி பிரார்த்தனை பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் கண்ணை திறக்கிறேன். அப்போ ஒரு அங்கே சர்வீஸ் பண்ணுறவங்க ஒரு லேடி என்னை கூப்பிட்டு அம்மான்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு என் நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் வெயிட் பண்ணால் இங்கிட்டு அங்கேருந்து ஒரு தொன்னையில் வெத்தலை, பாக்கு, பூ, ஒரு ஆரஞ்சு பழம், 4 வளையல் வச்சு எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிஜமாக அன்றைக்கி அப்படியே உடம்பெல்லாம் எனக்கு புல்லரிச்சுடுத்து. நான் இதை மாதிரி ஒரு இதை எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் எந்த இடத்துல எனக்கு கிடச்சதுன்னா அந்த பரமபதம் அந்த இடத்துல கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓம் நமோ நாராயணாய. நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்க ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி வந்தோம். இங்கே 108 திவ்ய தேசங்கள் தரிசனம் பண்ணிட்டு கடைசியாக பரமபதம் தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட வேண்டிட்டோம். அவரோட அனுகிரகத்தில் பரமபதம் சேரணும் அப்படின்ட்டு கண்ணை மூடி வேண்டிட்டு கண்ணை திறந்தோன்னா ஒருத்தர் என்னை கூப்பிட்டு அம்மான்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு எனக்கு குங்குமம் வச்சு இதை எனக்கு என் கையில் கொடுத்தாங்க. வளையல், பழம், வெத்தலை, பாக்கு எல்லாம் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாருக்கும் கிடைக்கும் நான் நினைக்கல. அவங்க என்னை கூப்பிட்டு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சுவாமியோட அருள் எனக்கு கிடைச்சதான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஜெய் ஸ்ரீமன். அங்கே ஃபோட்டோலாம் இன்னும் எடுத்துக்க முடியாது, கேமராவில் ஒன்றும் எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு சொன்னதுனால எதுவும் எடுக்க முடியல. ஆனாலும் நான் இதை உங்களோட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நான் அந்த வளையல் போட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போடுறேன். இந்த வருஷம் அதாவது 2025 வருஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த வருஷத்தில் 2 வைகுண்ட ஏகாதசி வருது. ஒன்று ஜனவரி 10ஆம் தேதி இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை வருது. இன்னொன்று டிசம்பர் 30ஆம் தேதி வருது. ஸோ நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம். இந்த வருஷத்தில் 2 வைகுண்ட ஏகாதசி வருது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நிறைய பேர் உபவாசம் இருப்பாங்க. சப்போஸ் உபவாசம் இருக்க முடியலை அப்படின்றபோது ஏதாவது கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி. ஜென்ரலாக உப்பு இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். அது மாதிரி உப்பு இல்லாமல் சாப்பிடணும்னா நம்ம ஸ்வீட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். அதுக்கு ஒரு நல்ல நம்ம நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை நம்ம பிரசாதமாக எடுத்துக்கிறதுக்கு இந்த ஜவ்வரிசி வச்சு பண்ணுற ஒரு பாயசம் ரொம்ப ரொம்ப விசேஷம். நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா எந்த விரதமாக இருந்தாலும் சரி, உபவாசம் எதுவாக இருந்தாலும் அவங்க அன்றைக்கி எடுத்துக்கிற பிரசாதத்தில் முக்கியமாக இருக்கிறது ஜவ்வரிசி. நான் இன்றைக்கி அந்த ஜவ்வரிசி வச்சு ஒரு சிம்பிள் பாயசம், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சுட்டு நம்மளும் பிரசாதமாக எடுத்துக்கலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஜவ்வரிசி பாயசம் பண்ணுறதுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் நான். ஜவ்வரிசி 50 கிராம்.
ஒரு குழிக்கரண்டி அளவு நான் எடுத்து அதை வந்து நான் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக 50 கிராம் இருந்தது. நம்மளுக்கு 50 கிராம் அளவு தெரியலன்னா ஒரு நார்மலான ஒரு கரண்டி நான் சமைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்தால் 50 கிராம் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம நிறைய வந்து பருப்பு, முந்திரி பருப்பு அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம், அது எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி திராட்சை எடுத்திருக்கேன், கொஞ்சமாக குங்குமப்பூ, பாதாம், முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி, சர்க்கரை, நெய், பால். நான் ஜவ்வரிசி பாயசம் பண்ணுறதுக்கு நான் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். பார்த்தாவே தெரியும் இது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இதை மாதிரி பாத்திரம், அப்படி இல்லாட்டி குக்கர் அது மாதிரிலாம் எடுத்துக்கலாம். ஆனால் பேஸ் வந்து நல்லா திக்காக இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் நெய் எடுத்துக்கணும். நம்ம யூஸ் பண்ண பாத்திரத்துலேருந்து எடுக்கக்கூடாது. பாதாம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாதாம், முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் திராட்சை ஆட் பண்ணுறேன். திராட்சை கூட நல்லா உப்பிடுது. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். வந்து ஒரு பவுலில் போட்டுடலாம். கடைசியில் போட்டால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதே நெய் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இதை ஜவ்வரிசியை நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரணும். பொரியறதுக்கு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுறேன், ஏன்னா தீஞ்சு போகக்கூடாது. அது பொரியறதுக்குள்ளே இந்த பக்கம் நான் ஒரு கப்பு தண்ணி வச்சுருக்கேன். அது வந்து கொதிக்கணும். ஜவ்வரிசி பாயசம் பண்ணும்போது தண்ணியை நல்லா கொதிக்க வச்சே ஊற்றினா ஜவ்வரிசி சீக்கிரம் வெந்துடும். இந்த ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சிட்டு கொஞ்சம் வெடிக்கிற சத்தம் கூட கேட்குறது. நல்லா நம்ம பாப்கார்ன் பொரியும் இல்லையா, அதை மாதிரி பொரியும். இந்த பக்கம் தண்ணி கூட நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ இதை எடுத்து இதில் விட்டுடுறேன். இது கொஞ்சம் வேகணும், வெந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். இப்போ இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா கொதிக்கிறது. இதை மூடி வச்சிடலாம், அது சீக்கிரம் வெந்துடும். நான் இந்த பக்கம் வந்து பால் வச்சுருக்கேன், 1/2 லிட்டர் பால். இது பொங்கணும். இது பொங்கறதுக்குள்ளே இது வெந்துடும். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிட்டு சத்தம் வருது. மூடி ஃபுல்லாக மூடி போட்டால் கொஞ்சம் கேப் விட்டுட்டு மூடி வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போ ஜவ்வரிசி ஒரு பாதி அளவுக்கு மேலே வெந்துடுத்து. இதை பார்த்தாவே தெரியும். ஒரு சிலது வந்து உள்ளே சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு சிலது பெருசாக இருக்குது. வெளியெல்லாம் நல்லா வெந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுது. நடுவில் கூட அந்த வெள்ளையாக இருக்கக்கூடாது, நல்லா மேக்ஸிமம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம பாலும் சர்க்கரையும் சேர்க்கலாம். இப்போ வந்து இந்த பக்கம் பால் வந்து பொங்க ஆரம்பிச்சிருக்கு. திருப்பி இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். குங்குமப்பூவில் இந்த சூடான பால் விட்டுருக்கேன். இது ஊறினா நல்லா வந்து கலர் மாறும், ஒரு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வந்துடுத்து. 1-2 தான் வந்து இது வெள்ளையாக இருக்குது. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுது, உங்களுக்கு தெரியல. அதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால தெரியல. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த காய்ச்சின சூடான பால் வந்து இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டா நம்மளுக்கு இந்த பால் சூடுக்கும் அது வெந்துடும். அதுக்கப்புறம் தான் சர்க்கரை போடணும். இதை மாதிரி ஓப்பனாக குக் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். எப்படி இருந்தாலும் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஆகும். அதுக்கே நான் வந்து சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறதுக்காக நான் வெந்நீரை வச்சு போட்டேன். அதுவும் நம்மளுக்கு டைம் சேவ் பண்ணும். பாலை காய்ச்சி விட்டால் அதுவும் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணும். நம்மளுக்கு அதே பண்டிகை நாள் அது மாதிரி டைமில் வந்து பண்ணணும் அப்படின்னா இதை மாதிரி வறுத்துட்டு இந்த வறுத்ததை ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி விட்டு குக்கரில் வச்சுட்டா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் அதோடு நம்ம பால் சேர்த்து சர்க்கரை சேர்த்து பாயசம் பண்ணினா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நல்லா வெந்துடுத்து பாருங்கள். ஜவ்வரிசி நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுது, நல்லா வெந்துடுது. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து சர்க்கரையை சேர்த்துடுறேன். நான் ரைஸ் குக்கர் கப்பில் எடுத்துருக்கேன், ஒரு கப்பு. முதல்ல ஒரு பாதி போடுறேன். ஸ்வீட் மீடியம் ஸ்வீட் வேணும்னா 1/2 கப்பு சர்க்கரை போதும். இல்லாட்டி 3/4 கப்புலேருந்து 1 கப்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்த உடனே திருப்பி கொஞ்சம் தண்ணி ஆகும். கொஞ்சம் சர்க்கரை சேர்க்குறேன். நான் ஒரு 3/4 கப்பு அதுக்கு சேர்த்துட்டேன். இது சர்க்கரை கரைஞ்சி கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். சர்க்கரை போட்டு சர்க்கரை கரைஞ்சி நல்லா பாயசம் கொதிக்கிறது. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துறேன்.
பாலில் ஊற வச்ச குங்குமப்பூ, சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஜஸ்ட்டு ஒரு தடவை கொதிச்சா போதும். குங்குமப்பூ சேர்த்தாவே இதுக்கு வந்து ஒரு நல்ல கலர் கூட வரும். ஜென்ரலாக வந்து நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணோன்னா அதுக்கு வந்து நல்ல வாசனையாக இருக்கிற பொருள்கள்லாம் சேர்த்தா ரொம்ப விசேஷம். அதனால தான் இந்த குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. கலரும் பாருங்கள், லைட் மஞ்சள் கலர், க்ரீம் கலரில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஜவ்வரிசி பாயசத்தை பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா வெந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக லைட் எல்லோ கலரில் இந்த குங்குமப்பூ சேர்த்ததுனால அந்த கலர் வந்திருக்கு. நம்ம உபவாசம் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பொழுது அப்படின்வாங்க. அதாவது ஒரு வேளை காத்தால் சாப்பிடாம ராத்திரி சாப்பிட்றது. இதை வந்து இதை மாதிரி நம்ம ஒரு பொழுது இருக்கிறவங்க காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம உபவாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் சாயந்தரமாக சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நெய்வேத்தியமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பிரசாதமாக எடுத்துகிட்டு நம்ம வந்து அன்றைக்கி வேறு எதுவும் சாப்பிடாமல் வெறும் கொஞ்சமாக இந்த மாதிரி பாயசம் பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் எழுந்து சீக்கிரமாக குளிச்சுட்டு அந்த துவாதசி அன்னைக்கு நம்ம வந்து விரதத்தை முடிக்கணும். இந்த வைகுண்ட ஏகாதசிக்காக நான் பண்ண இந்த ஜவ்வரிசி பாயசம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. நான் ஒவ்வொரு தடவையும் போடுற வீடியோ உங்களுக்கு இம்மீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்களும் அந்த வீடியோவை பார்க்கலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.